அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் வத்தல் காரக்குழம்பு. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பசங்க இருக்கிறனால சுண்டக்காய் வத்தல் நான் கம்மியாக போடுறேன், நீங்கள் ஜாஸ்தியாக கூட போடலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, சின்ன வெங்காயம் நிறையாவே போடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன், அதனால் கொஞ்சம் போடுறேன். அப்புறம் பூண்டு நல்லா வதங்கின அப்புறம் உப்பு, அப்புறம் 2 சைஸ் தக்காளி. இது வதங்கினதுக்கப்புறம் மிளகா பொடி போட்டுக்கோங்க, மல்லிப்பொடினா குழம்பு மசாலா பொடி போட்டுக்கோங்க. இது சின்ன சின்ன கட் பண்ண கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய். இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான். இது நல்லா வதங்கட்டும். இப்போ எலுமிச்சை சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இது ஈஸி ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். அப்புறம் தேவையான அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நான் வெள்ளைக்கட்டி சேர்த்துருக்கேன் கடைசியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக தான் சுண்டைக்காவையும் சேர்த்துருக்கேன். பாய்.